கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்ட மனைவி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் கணுவாப்பேட்டையை சேர்ந்தவர் தக்ஷணாமூர்த்தி, இவரது நண்பர் அஜித், இருவரும் கொத்தனார். தக்ஷணாமூர்த்தி வீட்டிற்கு அஜித் அடிக்கடி சென்று வந்ததால் அவரது மனைவி சௌந்தர்யாவுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த தக்ஷணாமூர்த்திக்கு இருவரையும் கண்டித்தார். ஆனால் இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு வீட்டில் தூங்கிய தக்ஷணாமூர்த்தியை அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த தக்ஷணாமூர்த்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து தக்ஷணாமூர்த்தியின் மனைவி சௌந்தர்யா, கள்ளக்காதலன் அஜித்குமார் மற்றும் இவர்களது கூட்டாளிகளான அசாருதீன், விக்னேஷ், காந்தகுமார், பூர்ணகுமார் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாள் விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் ரமேஷ் திரையரங்கம் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் புதுச்சேரி திமுக அவைத்தலைவர் SP சிவகுமார், புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான MLA சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய சன் குமரவேலுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை கூறினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னங்கன்று மற்றும் 1000 நபர்களுக்கு புடவைகள் மற்றும் சுமார் 2000 நபர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மங்களம் தொகுதி கழக நிர்வாகிகளான அவைத் தலைவர் புஷ்பராஜ், தொகுதி முன்னாள் செயலாளர் சாரங்கம் மற்றும் தக்ஷணாமூர்த்தி, முருகதாஸ், ஐயனார், முரளி, ஸ்ரீஹரி, கவிதா, கன்னியப்பன், தொகுதி பிரதிநிதிகள் ரமேஷ், கலைதாசன் மற்றும் மங்களம் தொகுதி கிளை கழக நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், தொகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சன் குமரவேலுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். சமூக நலத்துறை சார்பில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விலையில்லா இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விலையில்லா இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. சட்டசபை வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி தட்டாஞ்சாவடி, ராஜ்பவன் தொகுதிகளை சேர்ந்த 149 பயனாளிகளுக்கு 1,33,00,000 ரூபாய் மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன், நலத்துறை செயலர் சுந்தரேசன், இயக்குனர் ராகினி உடனிருந்தனர். வில்லியனூர் மணவெளி பகுதியில் புதியதாக அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கேஜிங் என்கிற பலவிதமான பாலித்தீன் ஸ்டிக்கர்களை தயாரிக்கும் கம்பெனியை MLA சிவா ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட திருக்காஞ்சி ரோடு மணவெளி பகுதியில் புதியதாக அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கேஜிங் என்கிற பலவிதமான ஸ்டிக்கரிங் மற்றும் பாலித்தீன் கவர்களை இயந்திரத்தை கொண்டு தயாரிக்கும் கம்பெனியை புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர் MLA சிவாவை கம்பெனியின் நிறுவனரும் வில்லியனூர் திமுக இளைஞரணி பிரமுகர் சர்மா சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி ஸ்டிக்கரிங் தயாரிக்கும் இயந்திரத்தை இயக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் சிவா கம்பெனி உரிமையாளர் சர்மாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இவ்விழாவில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் உரிமையாளரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பாரதி பூங்காவில் அமைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட கூடுகளை நகராட்சி ஆணையர் கந்தசாமி பார்வையிட்டார். சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக குறைந்து வருகிறது. இதனை மீட்டெடுக்கவும் நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அதன் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி உலக சிட்டுக்குருவிகள் தினமான இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை ஒட்டி ஆண்டுதோறும் புதுச்சேரி அருண் பசுமை இயக்கம் மற்றும்
சிட்டுக்குருவி பசுமை இயக்கம் சார்பில் குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பூங்காக்கள், பொது இடங்களில் கூடுகள் தயார் செய்து பொருத்தி வருகிறார்கள். அதன்படி இதுவரை 15,000க்கும் மேற்பட்ட கூடுகள் அமைக்கப்பட்டு உள்ளன. மேலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு இலவசமாக கூடு வழங்கி அவற்றை பராமரிக்கவும் அறிவுறுத்தி வருகிறார்கள். அதுபோல் புதுச்சேரி புதுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு சிட்டுக்குருவி கூடுகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் கூடுகள், பறவைகளுக்கு தண்ணீர் குடுவை, உணவு கலன்கள் என 600க்கும் மேற்பட்டவை வைக்கப்படுகிறது. இவை இன்று முதல் பாரதி பூங்காவில் உட்பட பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது. பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளுக்கு கூடு அமைக்கும் நிகழ்ச்சியை நகராட்சி ஆணையர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சூசியப்பர் திருவிழாவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நற்கருணை ஆசீர் பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரி பெட்டிட் செமினார் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசியப்பர் திருவிழா பள்ளி முதல்வர் பங்கு தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் 3 நாட்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய சூசியப்பர் திருவிழாவில் புதுச்சேரி, கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டு சிறு தேர்பவனி மற்றும் திருப்பலியை நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் ஆடம்பர தேர்பவனி புதுச்சேரி, கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருள்தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. விழாவில் ஏராளமான பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், பங்கு மக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டனர். திருப்பலிக்கு பிறகு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்பவனியை அருள் தந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் ஆசிர்வதித்து தொடங்கி வைத்தனர். இந்த தேர்பவனி காந்தி வீதி, நீடராஜப்பர் வீதி, மிஷின் வீதி வழியாக புனித ஜென்ம ராக்கினி ஆலயம் சென்றடைந்தது. அங்கு இறை மக்களுக்கு அருள் தந்தையர்கள் நற்கருணை ஆசீர் வழங்கினர். இந்நிகழ்வில் அருள் தந்தை தேவதாஸ், பாத்திமா அன்னை ஆலய பங்கு தந்தை மரிய அந்தோணி, பெட்டிட் செமினார் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறைமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி ராமநாதபுரத்தில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரத்தில் உள்ள தாங்கலில் இருந்து தண்ணீர் வெளியேறும் பகுதிக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் முயற்சியில் வெளியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், ஊசுடு தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்வித்துறையில் பணிபுரியும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்குவதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி ஊழியர்களிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊதியத்தை 10,000 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் 917 நபர்களுக்கு 10,000 18,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ், அசோக் மற்றும் அரசு செயலர் ஆஷிஷ் மாதேவ்ராவ் மோரா, அரசு செயலர் ஜவகர், பள்ளி கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி யூனிவர்சிட்டி காரைக்கால் கேம்பஸில் இன்டர்நேஷனல் BRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஜாப்பனீஸ் கோஜு ரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் பெண்களுக்கான கராத்தே தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனிவர்சிட்டி காரைக்கால் கேம்பஸில் இன்டர்நேஷனல் BRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஜாப்பனீஸ் கோஜு ரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் பெண்களுக்கான கராத்தே தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் தலைமை பயிற்சியாளர் கிராண்ட் மாஸ்டர் VRS குமார் அவர்கள் மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளித்தார். அகாடமி வீரர் மற்றும் வீராங்கனைகள் பல்வேறு தற்காப்பு கலை சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். இந்த பயிற்சி முகாமில் இன்டர்நேஷனல் கம்ப்ளையன்ஸ் கமிட்டி விரிவுரையாளர், மைய தலைவர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் காரைக்கால் வளாகம் கன்வெனர் டாக்டர் புவனேஸ்வரி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விரிவுரையாளர் டாக்டர் மாலினி, உதவி பேராசிரியர் டாக்டர் நிர்மலா, உதவி பேராசிரியர் டாக்டர் மணிமொழி ஆகியோர் உடனிருந்தனர்.
இந்நிகழ்ச்சியின் இறுதியாக கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமாருக்கு சால்வை அணித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். மணவெளி அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மணவெளி அரசு தொடக்கப் பள்ளியின் ஆண்டு விழாவை ஒட்டி பல்வேறு போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி வாழ்த்துரை வழங்க தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் உலக சாதனையாளர் குரலரசி, ஆசிரியர் எழிலரசி, ஓவிய ஆசிரியர் கலைமாமணி முனுசாமி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மங்கள்லட்சுமி, சிவசங்கரி, பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். மடுகரையில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் மெமோரியல் ஆங்கில நடுநிலை பள்ளியில் 11வது ஆண்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் மடுகரையில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் மெமோரியல் ஆங்கில பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை தலைமை கல்வி அதிகாரி மோகன், வில்லியனூர் கிராமப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவன தலைவர் மீனாட்சி சுந்தரம், புதுச்சேரி பிரதேச இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சத்யநாராயணன், புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கராத்தே சங்க தலைவர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளாளர் கதிர்வேல் மற்றும் பள்ளி முதல்வர் அன்னபூரணி உட்பட ஆசிரியர்கள் செய்திருந்தனர். விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உயர்த்தப்பட்ட பயிற்சி உதவித்தொகையை வழங்க வலியுறுத்தி ஆயுஷ் இயக்ககம் முன்பு 50க்கும் மேற்பட்ட ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை 5000 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டில் புதுவை முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் அறிவித்தபடி இன்னும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படவில்லை. இதனை அடுத்து ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் பாரதி பூங்கா அருகே உள்ள ஆயுஷ் இயக்குனர் அலுவலகம் முன்பு ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட உதவித்தொகையை வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் இமாக்குலேட் நர்சிங் கல்லூரியில் நடந்த மகளிர் தின விழாவில் SSP லக்ஷ்மி சௌஜன்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மாவட்ட புதுச்சேரி தமிழ்மாமணி மற்றும் கலைமாமணி விருந்தாளர் நலவாழ்வு சங்கம் மற்றும் இமாக்குலேட் நர்சிங் கல்லூரி இணைந்து நடத்திய மகளிர் தினம் மற்றும் பாராட்டு விழா காரைக்கால் தக்கலூரில் இமாக்குலேட் நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் கலைமாமணி செல்லூர் மணியன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளை வழங்கியதோடு பெண்பால் ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சூசைராஜ், சோழசிங்கராயர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட முதன்மை காவல் கண்காணிப்பாளர், பெண்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்றும் பெண்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்வதுடன் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதில் சங்கத்தின் செயலாளர் முத்துக்குமார், பொருளாளர் ஜான் கென்னடி, மக்கள் தொடர்பாளர் பக்கிரிசாமி உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி பெறும் ஆணையினை பயனாளிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 30 நபர்களுக்கு 4,60,000 ரூபாய் தொகையை 18,000 ரூபாய் மற்றும் 13,000 ரூபாய் என அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், அவைத்தலைவர் ஜலால் அனீப், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை திமுக பிரமுகர் முருகதாஸ் ஏற்பாட்டில் சன் குமரவேல் பிறந்தநாள் விழா சிறப்பு அர்ச்சனை மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில திமுக அமைப்பாளர் எம்எல்ஏ சிவா வழிகாட்டுதலின்படி மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை திமுக பிரமுகர் முருகதாஸ் ஏற்பாட்டில் கணுவாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்பு அர்ச்சனை செய்து சுமார் 500 பேருக்கு காலை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சன் குமரவேல் கலந்து கொண்டு குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் விழாவில் மங்களம் தொகுதி முன்னாள் செயலாளர் சாரங்கம், பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, முரளி, ஸ்ரீஹரி, மணிகண்டன், சரவணன், ஜெயச்சந்திரன், திருமுருகன், கோபு மற்றும் கணுவாப்பேட்டையை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.